கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமத்தினுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தை நேசிக்கிறவர். ஏன் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்றால், அவருடைய ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களையெல்லாம் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்து இந்த சத்துருக்களின் மேலே ஒரு ஜெயத்தை கொடுக்கணும். இதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய பாளையத்தில் உலாவி அந்த ஜனங்களை விடுதலையாக்குகிற தேவனாக இருந்தார். அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை அவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற தேவனாக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வீடு தேவன் உலாவுகிற ஒரு பாளையம், நம்முடைய சரீரம் தேவன் உலாவுகிறதான ஒரு பாளையம். பாருங்கள், நம்முடைய இருதயம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இந்த சரீரத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து தீமை நின்று ரட்சிக்கிறதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். இதை உணர்ந்து நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், உங்கள் சத்துருக்களை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறதற்காகவும் உங்களை ரட்சிக்கிறதற்காகவும் நான் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட வாழ்கிறதற்கு காரணம், உங்களுடைய வீட்டை ரட்சிக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, நீங்கள் குடியிருக்கிற இல்லத்துக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்து சத்துருடைய போராட்டத்தின் மேலே உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருகிறதற்காக இயேசு உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் எல்கைகளுக்குள்ளாக வாசமாயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்று சொன்னாலே விடுதலை. அப்படியானால் தேவன் நம்மோடு கூட இருந்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். நமக்கு விடுதலை தருகிறதற்காக மாத்திரமல்ல, சத்துருக்களின் மேல் நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறதற்காகவும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாராம். பாருங்க, ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவன், ரட்சிப்பை தருகிறவர். இதை ஒரு தேவ பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இக்கட்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும் போது, போராட்டங்கள், கலக்கங்கள், வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போது, இனி இந்த வியாதியிலிருந்து ரட்சிப்பே இல்லை, இனி இந்த போராட்டத்திலிருந்து விடுதலையே இல்லை, இனி இந்த சத்துருவினுடைய கட்டிலிருந்து யாரும் உங்களை விடுதலையாக்க முடியாது என்று ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக சொல்லலாம். இந்த வசனத்தை நீங்கள் நினைவு கூறணும். வேத வசனம் சொல்லுகிறது, உங்களை ரட்சிக்கிறதற்காகத்தான் உங்களுடைய பாளையத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இந்த போராட்டத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, கடன் பாரத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து விடுதலையை தருகிறதற்காகத்தான் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ மனிதர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை வராது, இந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை வராது, இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வராது என்று சொல்லுகிற மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் சோர்ந்து போக விரும்புகிறீங்களா? அல்லது இந்த வசனத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பை தந்து என்னை பாதுகாக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு பல விதங்களிலும் நம்மை குற்றப்படுத்துகிற, நம்மை காயப்படுத்துகிற, நம்மளால் முடியாது என்று சொல்லி நம்மை சோர்ந்து போக பண்ணுகிற வார்த்தைகளை பேசுகிற மனிதர்கள் தான் பெருகிவிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் உங்கள் சோர்வுகளை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகவே நம்மை மனமடிவாக்குகிற மனிதர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தருடைய கரத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அந்த தேவனுடைய கரம் உங்கள் பாளையத்தில் தான் இருக்கிறது. அந்த தேவனுடைய கரம் உங்கள் குடும்பத்தில் தான் இருக்கிறது. அந்த தேவனுடைய கரம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை மறந்து போகாதீங்க. மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உங்களை ரட்சிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தேவையான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தந்து உங்களை உயர்த்துகிற கர்த்தர் உங்கள் பாளையத்திற்குள்ளே வாசமாக இருக்கிறார். அந்த கர்த்தரை மட்டும் நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும்.
உங்களுடைய சத்துருக்களை உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கறதற்காகவும் கர்த்தர் உங்கள் பாளையத்திலே உலாவுகிறார். எப்பொழுதுமே எனக்கு ஒரு விடுதலை வந்தால் போதும், எனக்கு ஒரு சமாதானம் வந்தால் போதும், என்ன தேவன் ஆசீர்வதித்தால் போதும், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தால் போதும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நிற்கக்கூடாது. பாருங்கள், அந்த நிலைமையோடு ஒரு தேவ பிள்ளைகள் நின்று விடக்கூடாது. உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்கணும். உங்கள் சத்துருக்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அநேக நேரங்களில் எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம எல்கைகளுக்குள்ளாக போராடுகிற சத்துருவை ஜெயிக்கிறதற்கு மறந்து போய் விடுகிறோம். ஆனால் பாருங்கள், இந்த சத்துருக்களை உங்கள் கையில் தேவன் ஒப்பு கொடுப்பார். அது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வாதத்தையும் விடுதலைகளையும் நன்மைகளை மட்டும் பார்க்கிறோம். நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை நாம் தப்ப விட்டு விடுகிறோம். அது அல்ல தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நோக்கமும். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களுக்கு உங்களை குறித்த ஒரு பயத்தை உண்டாக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறாங்க, சத்துருக்களுக்கு முன்னே போய் நிற்கிறாங்க. இந்த ஜனங்களை குறித்த பயத்தை சத்துருக்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். சத்துருக்களின் மேல் ஜெயத்தை கொடுத்தார். அப்படித்தான் அவங்க ராஜ்யங்களை கட்டி கொண்டாங்க, அப்படிதான் அவங்க தேசங்களை சுதந்திரித்து கொண்டாங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த சத்துருக்களை ஜெயிக்கிறவங்களா மாறணும். சத்துருவை கண்டு பயப்படுகிறவங்களா இருக்கக்கூடாது. இந்த சத்துருக்களை ஜெயிப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்கணும். சத்துருவை மேற்கொள்ளணும். அது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். அதை செய்யும்போது தான் திரும்ப இந்த சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக வருகிறதுக்கு பயப்படுவாங்க. சத்துருக்கள் உங்கள் எல்கைகளுக்குள்ளாக வராதபடிக்கு கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதை சத்துருக்கள் அறிந்து கொள்வாங்க. பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்கிற தேவ பிள்ளைகளாக மாற முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அதை நீங்கள் நம்பணும். இந்த சத்துருவை, பொல்லாத பிசாசை மேற்கொள்ளுகிறதுக்குரிய கிருபையை, பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பலத்தையும் சத்துவத்தையும் வல்லமையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஜெபிக்கும்போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது, ஆவியில் நிரம்பும்போது உங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் தருவார். சத்துருக்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பாருங்கள், இந்த சத்துருக்களை 3 விதத்தில் கர்த்தர் மேற்கொள்ளுகிறதுக்கான கிருபையை அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வேதத்திலிருந்து நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். 3 விதத்தில் சத்துருக்களை தேவ பிள்ளைகள் மேற்கொள்ளுவார்கள். பாருங்கள், இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 23:14 சத்துருவை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுப்பதற்காகவும் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களை ஆண்டவர் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பது சத்துருக்களின் மேலே தேவன் நமக்கு தருகிற ஒரு ஜெயத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், அநேக நேரங்களிலே சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிறதுக்கு தேவன் இடம் கொடுப்பார். சில மனிதர்கள் வேண்டுமென்றே நம்மை காயப்படுத்துவார்கள். சில மனிதர்கள் வேண்டுமென்றே நம்மை ஒதுக்கி வைப்பார்கள். சில மனிதர்கள் வேண்டுமென்றே நம்மை புரிந்து கொள்ளாதவர்களைப் போல நடந்து கொள்வாங்க. பாருங்கள், இதெல்லாம் இந்த சத்துரு மனிதர்களை நமக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறோம். இதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. உங்களால் கர்த்தருக்காக பயன்பட முடியலை, உங்களால் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியலை, பல விதத்திலும் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. இதற்காகத்தான் இந்த மனிதர்களை சத்துரு பயன்படுத்துகிறோம். நீங்கள் சோர்ந்து போகணும், தொடர்ந்து கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடாது, தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானமாக இருக்கக்கூடாது, நீங்கள் விரும்புகிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக பிசாசு அநேக நேரங்களில் மனிதர்களை பயன்படுத்துகிறோம். இதனால் பாருங்கள், நீங்கள் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படுகிற போது இந்த சோதனைகளும் பாடுகளும் பிரச்சனைகளும் உங்களை பின்னுக்கு இழுக்கிறது. இப்படிப்பட்ட சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க தேவன் விரும்புகிறார். சில நேரங்களில் பிசாசு பாருங்கள், பலவீனங்களை சரீரத்தில் கொண்டு வருகிறான், மனசோர்வுகளை கொண்டு வருகிறான். நம்ம கூட நன்றாக பேசி பழகின நண்பர்களை நமக்கு சத்துருக்களாக மாற்றி விடுகிறான். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கசப்புகளை ஏற்படுத்துகிறான். இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளெல்லாம் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கறதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் அவைகளின் மேல் நமக்கு ஜெயத்தை தருகிறார். உபாகமத்தினுடைய புத்தகத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இச்சகம் பேச மாட்டார்கள் என்று வேதத்தில் இல்லை, இச்சகம் பேசி அடங்குவார்கள். சத்துருக்கள் இச்சகம் பேசுகிறதற்கு சில காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்துருக்கள் குற்றப்படுத்துகிறதற்கு சில காலங்களை வைத்திருக்கிறார். நம்மை மனமடிவாக்குகிறதற்கும் நம்மை வேதனைப்படுத்துகிறதற்கும் சத்துருக்கென்று சில காலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அந்த சத்துருக்களை உங்கள் கையிலே தேவன் ஒப்பு கொடுப்பார். அவர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதை தான் ஒரு தேவ பிள்ளைங்க சிந்திக்கணும். இதில் ஒரு தேவ பிள்ளைங்க கவனமாக இருக்கணும். சத்துரு பேசுகிற போதே நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது.
மனிதர்கள் உங்களை காயப்படுத்தும் போதே நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. இந்த சத்துருக்களின் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தர விரும்புகிறார். மனிதர்கள் மூலமாக சத்துரு வந்தாலும் சரி, பொல்லாத பிசாசு பலவிதமான தடைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் சரி, தொழிலில் சில தடைகள், குடும்ப வாழ்க்கையில் சில தடைகள், சமாதான கேடுகள், குறைவுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இந்த சத்துருவினுடைய போராட்டத்திற்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இந்த சத்துருக்கள் உங்களுடைய கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அதை ஒரு தெய்வ பிள்ளைங்க விசுவாசிக்கணும். அதற்காக தெய்வ பிள்ளைங்க காத்திருக்கணும். என் எல்லைக்குள்ளாக போராடுகிற சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கணும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்கு எடுக்கிறான், உங்கள் குடும்பத்தில் வருமானத்துக்கு எடுக்கிறான், வீண் செலவுகளை கொண்டு வருகிறான். இந்த சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்கணும். அது தேவனுடைய ஆசீர்வாதம். சத்துருக்களை உங்கள் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இனி அவர்கள் பலன் செய்யாதபடி, இனி அந்த சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு மகிழ விடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். அதுக்கு தேவ பிள்ளைங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். முதல் ஆசீர்வாதம், உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறார். அப்படின்னா நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளுகிறீர்கள். இதுவரையிலும் பிசாசை கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம், போராட்டத்தையும் பாடுகளையும் கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக வந்த சோதனைகள், பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம். கர்த்தர் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்கள் உங்களை கண்டு பயப்படுவார்கள். அந்த சத்துரு உங்களை கண்டு பயந்து உங்கள் எல்களை விட்டு ஓடி போவான். தெய்வ சமூகத்தில் ஜெபிங்க. இந்த சத்துருக்களை என்னுடைய கையில் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் போராடி, என் கணவனுக்கு விரோதமாய், என் மனைவிக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த சத்துரு போராடி அவருடைய வளர்ச்சியையும் ஆசீர்வாதத்தை நன்மைகளையும் கெடுத்து கொண்டிருக்கிறான். இந்த சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிறைப்பிடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சாத்தானின் தந்திரங்களை அழிக்கிறேன். என் குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மேற்கொள்கிறேன் என்று தேவ பிள்ளைங்க நீங்கள் ஆவியில் வைராக்கியமாக ஜெபிக்கும் போது அந்த சத்துருக்கள் அந்த எல்கையை விட்டு ஓடி போகிறார்கள். நீங்கள் அந்த சத்துருக்களை மேற்கொள்கிறீர்கள். உங்கள் எல்கைகளுக்குள்ளாக, உங்களுடைய வீட்டுக்குள்ளாக சமாதானம் உண்டாகும். சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக வேதத்தை வாசித்து பார்க்கிற போது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் சொல்கிறது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை பாதுகாப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்கிறேன். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே வெண்கல அலங்கமாக்குவேன். இப்போ இரண்டாவது சத்துருவை மேற்கொள்ளுகிற அந்த விதம் என்னன்னா, எப்படி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சத்துருக்களின் மேல் ஜெயத்தை கொடுக்கிறார் என்றால், இந்த தேவ ஜனங்களை அவர் வெண்கல அலங்கமாக மாற்றுகிறார், உறுதியானவர்களாக மாற்றுகிறார். எரேமியாவுடைய சொந்த ஜனங்கள் யுத்தம் பண்ணினாங்க, ஆனால் மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களை விட அதிக பலத்தை எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். இது தேவன் உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும்படி உங்களுடைய வாழ்க்கையை செய்கிறதான ஒரு மகிமையான கிரியை. உங்களுக்கு விரோதமாக போராடுவாங்க, உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க, ஆனால் உங்கள் விசுவாசத்தை அவங்களால தடுக்க முடியாது. உங்களுக்கு தேவன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை, தைரியத்தை அவங்களால தகர்க்க முடியாது. தேவன் உங்களை வெண்கல அலங்கமாக மாற்றுவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை உறுதிப்படுத்துவார். இதனால் உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இது சத்துருக்களை மேற்கொள்ளுகிறதுக்கு தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு ஆயுதம், உறுதி, மன வலிமை. இங்கே எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது இந்த மன வலிமை தான். எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது இந்த உறுதியான இருதயம் தான். எரேமியாவுடைய வார்த்தைகளை அவங்க ஏற்றுக்கொள்ளலை, புறக்கணித்தாங்க. எரேமியாவுக்கு விரோதமாக பேசினாங்க, எரேமியாவுக்கு விரோதமாக எத்தனையோ தீமையான காரியங்களை அவங்க செய்தாங்க. ஆனாலும் தன்னுடைய கடமையில், தன்னுடைய பொறுப்பில், தன்னுடைய வேலையில், தன்னுடைய ஊழியத்தில் எரேமியா உறுதியாக இருந்தார். அது தேவன் எரேமியாவுக்கு கொடுத்த ஒரு பலம். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். போராட்டம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது. உங்கள் ஜெப ஜீவிதத்தை சத்துருவால் தகர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியை ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் என்றால் நீங்கள் உங்கள் சத்துருக்களை ஜெயித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். விசுவாசத்தில் நீங்கள் குன்றி போகவில்லை. உபத்திரவத்தை கண்டு, போராட்டத்தை கண்டு நீங்கள் பயப்படலை, மனித சூழ்ச்சியை கண்டு நீங்கள் பயப்படலை. நீங்கள் கர்த்தருக்காக முன்னிருந்ததை விட அதிக வைராக்கியமாக செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் சத்துருக்களின் மேல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு எரேமியாவுக்கு இப்படித்தான் அந்த ஜனங்களை மேற்கொள்கிற பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். எரேமியா சாதாரணமான மனிதன், அற்புதங்கள் செய்யலை, அடையாளங்கள் ஒன்று நடப்பிக்கலை. கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக எரேமியா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஜனங்களெல்லாம் எரேமியாவுக்கு விரோதமாக வருகிறாங்க, யுத்தம் பண்ணுகிறாங்க. ஆனால் மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு திடமனதையும் தைரியத்தையும் எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இதை பார்க்கிற சத்துருக்கள் சோர்ந்து போகிறாங்க. சத்துருக்களின் மேல் எரேமியாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார்.
இன்றைக்கும் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது, சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது, நீங்கள் உங்கள் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் அர்ப்பணிப்பிலும் ஊழியத்திலும் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களும் பிசாசும் சோர்ந்து போகிறார்கள். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்க. இது சத்துருக்களுக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு ஜெயத்தின் அடையாளம். உங்களுக்கு சோர்வு வராது, உங்களுக்கு பயம் வராது, உங்களுக்கு கலக்கம் வராது, உங்களுக்கு அவிசுவாசம் வராது. உங்களை நிந்திக்க நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களை அவமானப்படுத்த, உங்களை காயப்படுத்த நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. உங்களை வேதனைப்படுத்த கர்த்தர் உங்களை புதிய வழியில் நடத்தி கொண்டே இருப்பார். இதை பார்க்கிற மனிதர்கள் சோர்ந்து போகிறார்கள். நீங்களோ கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கிறீங்க. இது ஒரு விதமான ஜெயம். இந்த ஜெயத்தை தான் எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது வரையில், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் அந்த ஜனங்கள் மேலே வந்தபோது எரேமியாவை ஜனங்கள் நினைவு கூறுகிறாங்க. ஐயோ, எரேமியா தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொன்னாரே, நாம் இந்த எரேமியாவை குற்றப்படுத்தினோமே, காயப்படுத்தினோமே, வேதனைப்படுத்தினோமே, எனக்கு எரேமியா சொன்னது போலலாம் நமக்கு நடந்து விட்டதே என்று சொல்லி ஜனங்கள் பிந்தின நாட்களில் அவர்கள் நினைத்தாங்க. தேவனுடைய வார்த்தையை சொன்ன எரேமியாவுக்கு தான் ஜெயம் உண்டாயிற்று. அவனை குற்றப்படுத்தி பரியாசம் பண்ணி எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே கலக்கம் அடைந்தார்கள். தேவ பிள்ளைகளை, எரேமியாவுக்குள்ளாக இருந்ததான இந்த மன உறுதி, வலிமை, கர்த்தர் கொடுத்திருந்த ஒரு திட விசுவாசம் சத்துருக்களை ஜெயிக்க வைத்தது, சத்துருக்களை திரும்பி பார்க்க வைத்தது. எரேமியாவுக்கு விரோதமாக செயல்பட்டது தவறு என்று சொல்லுகிற உணர்வை அந்த ஜனங்களுக்குள்ளாக கொண்டு வந்தது. எரேமியாவுக்குள்ள தேவன் கொடுத்திருந்த ஒரு விசுவாசத்தின் உறுதி. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அதை தான் தர விரும்புகிறார். சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு மன வலிமையை தருகிறார். உங்களோடு கூட போராடி ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று உங்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவங்க சோர்ந்து போவார்கள். உங்களையோ கர்த்தர் விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தி நாளுக்கு நாள் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் எல்கைகளை பெருக பண்ணுவார். இப்படித்தான் உங்கள் சத்துருக்களின் மேல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். எவ்வளவு உங்களை நேசிக்கிற தேவன் பார்த்தீங்களா? சாதாரண மனிதர்களை கண்டு, சத்ருவை கண்டு நீங்கள் பயந்து போகலாமா? உங்களை வெண்கல அலங்கமாய் மாற்றுவார், உங்களை உறுதிப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை வளர பண்ணுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த சத்துருக்களை நீங்கள் பார்க்காதீங்க, உங்களை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தரை பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் கூட இடைபடுகிற ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் களி கூறுங்க. அந்த தேவ மகிமையை இழந்து போகாதீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஆண்டவர் எப்படி சத்துருக்களின் மேல் ஜெயத்தை கொடுக்கிறார்? தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரர்களையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இங்கே பாருங்கள், சத்துருக்களின் மேல் கர்த்தர் எப்படி ஒரு ஜெயத்தை தருகிறார் என்றால், ஆண்டவராகிய தேவன் சத்துருவினுடைய கைகளுக்கு உங்களை தப்புவித்து நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள், நீங்கள் படுகிற வேதனைகளை சத்துருக்களுக்கு கர்த்தர் கொடுத்து விடுகிறார். இது தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சத்துருக்களின் மேல் தருகிற ஒரு ஜெயம். தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. தானியேலுக்கு விரோதமாக ஒரு சிங்கத்தின் கெபியை ஆயத்தம் பண்ணினாங்க. குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாக, ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்ததுனால தானியேலை கர்த்தர் தப்புவித்தார். நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருக்கிற இடத்திலே துன்மார்க்கன் கொண்டு வரப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுக்கு விரோதமாக குற்றப்படுத்தினாங்க. இப்போ கர்த்தர் தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து தூக்கிவிட்டு தானியேலுக்கு விரோதமாக குற்றப்படுத்தினவர்களை அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க, துக்கத்தோடு கூட இருக்கிறீங்க, ஜனங்கள் உங்களை பரியாசம் பண்ணுறாங்க, ஏற்கனவே காயப்பட்டிருக்கிறீங்க, காயத்துக்கு மேலே மனிதர்கள் உங்களுக்கு காயத்தை தருகிறார்கள், துன்பத்துக்கு மேலே உங்களுக்கு துன்பத்தை தருகிறாங்க, உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நாள் உங்கள் சத்துருக்கள் வருவாங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்தானத்திலிருந்து ஒரு விடுதலையை தருவார். இந்த போராட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அந்த இடத்துல தானியேல் மேல் குற்றம் சாட்டினவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அப்போ இது உங்கள் சத்துருக்களின் மேலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு ஜெயம். இந்த நீதிமான் எவ்வளவு உபத்திரவத்தையும் எவ்வளவு வேதனைகளையும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த நீதிமானுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் அறிய வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அந்த இடத்திற்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வருகிறார். வேதம் சொல்கிறது, நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருக்கிற இடத்துல துன்மார்க்கன் கொண்டு வரப்படும்.
நீங்கள் நீதிமானாக இருந்து, நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருந்து, தேவனுக்கு பயப்படுகிறவங்களாக இருந்து, இன்றைக்கி பாடுகளை சகிக்கிறவங்களாக இருந்தால், தேவ பிள்ளைகளே நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் அனுபவிக்கிற இந்த ஆக்கினைகளையும் வேதனைகளையும் உங்கள் சத்துருக்களுக்கு கர்த்தர் கொடுத்து உங்களுக்கு விடுதலையை தரும். அதுவரையிலும் பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்துருங்க. தானியேலுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி நின்றாங்க. ஆனால் அவங்களுக்கு விரோதமாக தானியேல் எந்த தீமையும் செய்யலை. தானியேலுக்கு காலங்கள் கொடுக்கப்பட்டது, நாட்கள் கொடுக்கப்பட்டது, 30 நாட்கள் கொடுக்கப்பட்டது. இந்த 30 நாளில் ஒரு குற்றச்சாட்டு கூட அந்த தானியேலுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் மேலே தானியேல் சொல்லவே இல்லை. ராஜாவினிடத்தில் எந்த குற்றச்சாட்டையும் வைக்கலை இந்த மனிதர்கள் மேலே. ஆனால் கர்த்தர் இவை எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருந்து தானியேலுக்கு ஜீவனையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் உயர்வையும் கனத்தையும் கொடுத்து தானியேலுக்கு விரோதமாக எழும்பினவர்களெல்லாம் சிங்கத்தின் கெபிலே கர்த்தர் தள்ளி போட்டார். இப்பொழுது தானியேலுக்கு ஜெயம் உண்டாயிற்று. தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஜெயமும் உயர்வும் வருகிறதற்கு சற்று காலங்கள் ஆகும். நீங்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது. தானியேல் அவசரப்படலை, யாரையும் குற்றப்படுத்தலை, யாருக்கு விரோதமாக செயல்படவும் இல்லை. ஆனால் இந்த தானியேலுக்கு ஜெயம் வந்தது உண்மை. அதே போல் ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கும் தரும். பாருங்கள், தானியேலுக்கு விரோதமாய் செயல்பட்ட மனிதர்களை அதே சிங்கத்தின் கெபியிலே கர்த்தர் தள்ளி போடுகிறார். அந்த மனிதர்களுக்காக பரிந்து பேசுகிறதற்கோ அந்த மனிதர்களுக்காக பரிதபிக்கிறதற்கோ யாருமே இல்லை. ஆனால் தானியேலுக்காக பரிதபிக்கிறதுக்கு ஒரு ராஜாவையாகிலும் கர்த்தர் வைத்திருந்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையுள்ள தெய்வ பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால், கர்த்தருடைய வழியில் சரியாக இருந்தீங்கன்னா, உங்களுக்காக பரிதாபப்பட்டு உங்களுக்காக ஜெபிக்க, உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை தைரியப்படுத்த ஏதாகிலும் தெய்வ மனிதர்களை கர்த்தர் அனுப்புவார். தெய்வ பயம் இல்லாமல் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தெய்வ பிள்ளைங்க தைரியமாயிருங்க. தானியேலுக்காக ஒரு ராஜாவினுடைய இருதயத்தை கர்த்தர் அங்கலாய்க்கும்படிக்கு செய்தார். தானியேலுக்காக தூதனை கர்த்தர் அனுப்பினார். தானியேலுக்காக சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். தானியேலை தப்புவிக்கிறதற்கு தேவனே இறங்கி வந்தார். தானியேலை விடுதலையாக்க கர்த்தரே வந்தார். நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களா, உங்களை விடுதலையாக்குறதற்கு கர்த்தர் வருவார். உங்களுக்கு விரோதமாக தெய்வ பயம் இல்லாமல் நடந்து கொள்கிறாங்களே, உங்களை காயப்படுத்துகிறாங்களே, உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களே, உங்களை துக்கப்படுத்துகிறாங்களே, அவங்கள விடுதலையாக்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அதுதான் அவருடைய முடிவு. ஆனால் தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க. நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, யாருக்கு விரோதமாகவும் எழும்பாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்கள் சத்துருக்களின் மேல் உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இணைந்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சத்துருக்களின் மேல் எங்களுக்கு எவ்விதமான ஜெயத்தை தருகிறீர் என்று சொல்லி எங்களோடு கூட பேசினீர். ஆம் பிதாவே, சத்துருக்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறீர். அவர்களுக்கு மேலாக எங்களை உயர்த்துகிறீர். இந்த சத்துருக்களுக்கு எதிராக எங்களை வெண்கல அலங்கமாக, எங்களை உறுதியானவர்களாக மாற்றுகிறீர். நாங்கள் அனுபவிக்கிற வேதனைகளை, துன்பங்களை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறீர். உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் களிகூறும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறீர். ஆம் பிதாவே, சத்திய வசனத்தை கேட்ட தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. எங்கள் கூட இருக்கிற எங்களுடைய பாளையத்தில், எங்களுடைய வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு உமக்கு உத்தம சாட்சிகளாய் திகழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.